கேகேஆரில் வெங்கடேஷ் ஐயருக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுத்தாங்க தெரியல, 26 crores. ரஹானேக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, 1.5 crores. ஆனாலும் அவர் கேப்டனாக போட்டிருக்காங்க. என்ன ரீசன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான். ஏன்னா இந்த பிஜிடி சீரிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு ஆஸ் எ லீடர். மிச்சல் ஸ்டார்க்கை வந்து அவங்க வந்து கட்டி விட்டதுக்கு காரணம் முக்கியமாக ஃபிட்னஸ். தே ப்ராபப்லி சஸ்பெக்டட் இஸ் ஃபிட்னஸ் அண்ட் அவைலபிலிட்டி. அதுதான் மெயின் ரீசன். அது தவிர போன வாட்டி வந்து ஒரு ரொம்ப லீக் மேட்சஸ் எதுலேயுமே பர்ஃபார்ம் பண்ணல, குவாலிஃபயரில் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணார். கேகேஆரோட ஓனர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்டர்ஸ் ஷாருக் கான் அண்டு வெங்கி மைசூர் இருக்காங்களே, இந்த பேர் வந்து எக்ஸலண்ட் மேனேஜர்ஸ். அவங்களுக்கு வந்து டீப் நாலேஜ் உண்டு, பிஸ்னஸ் நோஹவ் உண்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக. அதனால் இந்த டீமை இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி வழி நடத்த போகிறோம், இது மூலமாக நம்மளுக்கு என்ன மைலேஜ் வரப்போகுதுங்கிறதெல்லாம் பக்கா ப்ளூ பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கலாம், மேண்டேட்டரி கிடையாது. 8+3 கூட ஆடி இருக்காங்க சில மேட்சஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் டீப்பாக பார்க்கும்போது இவங்க என்ன காம்பினேஷன் யூஸ் பண்ணணும் அன்றைக்கி பர்டிகுலர் டேல. இப்போ ஃபஸ்ட்டு இது ரஹானே 1-2 ஒத்துக்கிறீங்களா? ரிங்கு சிங் போன சீசன் சரியா இல்லை, இந்த சீசன் நல்லா ஆடுவார்னு எதிர்பார்க்கலாம். எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் வெறும் 1.5 கோடிக்கு வாங்கின ஒருத்தங்கிட்ட கேப்டன்சி கொடுக்கறதுங்கிறது எத்தனை டீமில் பண்ண முடியும்? எத்தனை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுவாங்க? அது முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். கேகேஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். பட் ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஒரு இது கேட்கணும்னு நினைக்கிறேன். ரகானே கேப்டன் எங்கே ஆட வைக்க போறியன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா டிகாக், குர்ஃப்ராஸ் இருக்கார், வெங்கடேஷ் ஐயர் இருக்கார். ஸோ அந்த ஓப்பனிங்காக ஒன்றொன் ரகானே ஆடி ஆகணும். அப்படிங்கிற நேரத்தில் ரகானே எங்கே ஆட வைக்க போகிறான்னு தெரில. அப்படி இருக்கும்போது கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்களா, அதை எப்படி பார்க்கணும்? ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின். இது வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும். கேகேஆரில் வெங்கடேஷ் ஐயருக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுத்தாங்க தெரியல, 26 crores. ரஹானேக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, 1.5 crores. ஆனாலும் அவர் கேப்டனாக போட்டிருக்காங்க. என்ன ரீசன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான். ஏன்னா இந்த பிஜிடி சீரிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு ஆஸ் எ லீடர். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டு டெஃபினட்டாக கொஞ்சம் ஷார்ப்பாக திங்க் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு அவ்வளோ இப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, வெங்கடேஷ் ஐயர் வாஸ் டிப் டு பி த நெக்ஸ்ட் கேப்டன். ஆனாலும் ரஹானே கொடுத்த ரீசனே ஒன்லி ஃபார் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான் இருக்கணும். ரஹானே வந்து ஈவனே தோனியை சொல்லியிருக்காரு, ஹீ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மிடில் ஓவர்ஸ். பீக்கில் இருந்தார் ரஹானே. இப்போ ஹீ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மிடில் ஓவர்ஸ் ஆடும்போது, அதனால் அவர் ஓப்பனிங் தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காரு, மோர் ஸோ அகெயின்ஸ்ட் பேஸ் பாலிங். ரஹானே வந்து இஸ் அ வெரி குட் டைமர். அந்த ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா ஆடுவார். இப்போ வந்து கவுண்டிங்லாம் போயிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக அடித்தார். இந்த சயித் முஸ்டாக்கும் அந்த ரீசெண்டாக கன்க்ளூட் ஆன எல்லா ஒன் டே டோர்னமெண்ட்ஸ்லேயும் ஒயிட் பால் கிரிக்கெட்லேயும் நல்ல ஃபார்மில் இருக்கார் ரஹானே. அவரோட பெஸ்ட் பொசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஓப்பனிங் தான். இன்ஃபேக்ட் அவர் ஓப்பன் தான் பண்ணணும். அவரோட எபிலிட்டிக்கு ஓப்பனிங் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஹி வில் பி எ வெரி குட் லீடர். அவர் வந்து இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரேயாஸ், ரஹானே இவங்கெல்லாம் காமன் கம்போஸ்ட் கேப்டன்ஸ். இவங்கெல்லாம் வந்து தே வில் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பிளேயர்ஸ். அதோட ஆனால் எங்கே ஆட வைக்கணும்னு ஒரு கொஸ்டின். ஏன்னா சுனில் நரேன் போன வருஷம் எப்படி ஓப்பனராக பெர்ஃபார்ம் பண்ணார் தெரியும். டிகாக் மாதிரியான ஒரு பிளேயர் ஓப்பனிங் தான் ஆட வைக்க முடியும். குர்பாஸ்னு ஒரு பிளேயரையும் நீங்கள் ஓப்பனிங்காக ஒன்று சார், இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஃபாரின் பிளேயர்ஸ் சார். இதில் 4 பேர் தான் ஆட முடியும், சரிங்களா? இதில் வந்து இப்போ சுனில் நரேன் ஆடுறாங்கன்னாக்க மேபி வந்து குர்பாஸ் ஆட முடியாது. ஏதாவது ஒன்று ஒரு காம்பினேஷனில் 4 பேர் தான் ஃபாரினர்ஸ் ஆட முடியும். இன்ஃபேக்ட் ஒரு சில சமயம் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கலாம், மேண்டேட்டரி கிடையாது. 8+3 கூட ஆடி இருக்காங்க சில மேட்சஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் டீப்பாக பார்க்கும்போது இவங்க என்ன காம்பினேஷன் யூஸ் பண்ணணும் அன்றைக்கி பர்டிகுலர் டேல. இப்போ ஃபஸ்ட்டு இது ரஹானே 1-2 ஒத்துக்கிறீங்களா? மேபி மேக்ஸிமம் 3 கூட எனக்கு தெரிஞ்சு ரஹானேக்கு சூட் ஆகாது சார். 1-2 தான் அவருக்கு சூட் ஆகும், சரிங்களா? மீதி இருக்கிற 10 பொசிஷன் தான் டிபேட்டு. இதில் வந்து இந்த 4 பிளேயரில் வந்து சுனில் நாராயணனும் இவரும் குர்பாஸ் எல்லாரையும் ஆட வைக்க முடியாது. குர்பாஸ் பார்த்தீங்கன்னாக்கா விக்கெட் கீப்பர் நினைக்கிறாங்க ஆப்கானிஸ்தானுக்கு. அவர் வந்து அடிப்பார். ஆனால் வந்து இதே கதை தான், வந்து ஒரு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. அதனால் சுனில் நாராயண் நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு கொஞ்சம் நாளாக வந்து நல்ல பேட்டிங்கு எக்ஸலண்ட்டாக ஆடுறார். ஒன் ஆஃப் த டைட் போலர்ஸ். அவர் கண்டிப்பாக லெவலில் இருப்பார். ஆனால் அவரே நிறைய ட்ரிப்பு ஆட வைக்காமல் ட்ராப்லாம் பண்ணியிருக்காங்க டீமோட பேலன்ஸ்க்கோசரம். ஸோ இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்ட்டு அது ஒரு இஷ்யூ இருக்குது சார். ஏன்னா இவ்வளோ தான் அன்லிமிட்டட் ஆட வைக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தால் கூட அது 4 பேருக்கு மேலே ஆட வைக்க முடியாது. இன்ஃபேக்ட் 4 பேருக்கு கீழே ஆட வைக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதனால் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. டு யுவர் கொஸ்டின், வெரி சிம்பிள். ரஹானே ஹேஸ் டு பேட் 1 இல்லை 2 தான் ஆடணும். வேறு எந்த பொசிஷனும் அவர் சரியாக வராது. சார் ஒரு கொஸ்டின். எப்பயுமே ஒரு சாம்பியன்ஸ் டீமாக இருக்கும்போது அதில் பெஸ்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸை எப்பயும் ரீட்டைன் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பெரிய இது ஸ்டே செய்கிற கேப்டன்லேருந்து வேணாம்னு சொல்லி அவர் வேறு டீம் போயிட்டார். ஸ்டார்க் அவங்களோட குவாலிஃபயரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் அந்த ஸ்டார்க் இந்த இடம் இல்லை.
ஸோ அதை எப்படி சார் ஒரு சாம்பியன்ஸ் டீம்ல இருந்து திருப்பி அதை ரீயூனைட் பண்ணணும்ல, அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது? அவர் மிச்சல் ஸ்டார்க்கை வந்து அவங்க வந்து கயட்டி விட்டதுக்கு காரணம் முக்கியமாக ஃபிட்னஸ். தே ப்ராபப்லி சஸ்பெக்டட் இஸ் ஃபிட்னஸ் அண்ட் அவைலபிலிட்டி. அதுதான் மெயின் ரீசன். அது தவிர போன வாட்டி வந்து ஒரு ரொம்ப லீக் மேட்சஸ் எதுலையுமே பர்ஃபார்ம் பண்ணல, குவாலிஃபயரில் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அவருடைய ஃபிட்னஸும் டவுட் இருக்கனால அவரை வந்து அவங்க பண்ணது என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒத்துக்கிறாது. வேறு முக்கியமாக போலிங் அட்டாக் நல்லா தான் இருக்கு அவனுக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் எமர்ஜிங் அஸ் அ வெரி குட் ஃபாஸ்ட் bowler ஆஸ்திரேலியாவிலேருந்து. வைபவ் அரோரா இஸ் டூயிங் வெரி வெல் அஸ் அ bowler. ஹர்ஷித் ராணா இஸ் அ நியூ ஹீரோ, நியூ ஸ்டார் ஆஃப் இந்தியன் டீம். அதனால் அவரும் நல்ல இதில் இருக்கார். ஸ்பின் அட்டாக் அதான் ஆண்ட்ரே ரசல் இஸ் ஆல்ரவுண்டர், ஸோ வெல் எஸ்டாப்ளிஷ்டு. வருண் சக்கரவர்த்தி அகைன் அ மேட்ச் வின்னர். ஸோ நல்ல போலிங் அட்டாக்கு. அண்டு டிகாக், சுனில் நாராயண், ரகுவன்ஷி கூட நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. போன வாட்டி நல்லா அவனை என்கரேஜ் பண்ணாங்க அவரை. அதனால் நல்ல ஓரளவுக்கு ரிங்கு சிங், அஃப்கோர்ஸ் ரிங்கு சிங் போன சீசன் சரியா இல்லை, இந்த சீசன் நல்லா ஆடுவார்னு எதிர்பார்க்கலாம். இங்கே சொன்ன அவர் கேட்ட கேள்வி தான், ரஹானை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். பட் கேப்டன்சி, லீடர், தே see him as a leader, so they leave their job to him. அவர் வந்து 1-3 வரலன்னா ஒரு வேளை எல்லாரையும் முன்னாடி அமைச்சிட்டு அவர் கொஞ்சம் பின்னாடி பதுங்க வேண்டியதான். அதே மாதிரி சுச்சுவேஷன் வரலாம், வரும். அதேமாரி வர சுச்சுவேஷன் தான் வரும் போல இருக்கு. ஸோ நிறைய பேக்கப், பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கு. வெஸ்ட் இண்டியன் கேப்டன் பாவல் இஸ் அ எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், அவர் வந்து பேக்கப்பில் இருக்கார். ஸோ ஓவரால் இட்ஸ் எ குட் டீம். நியூ ஸ்டார் பாண்ட் ரமன்தீப் சிங் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இந்தியாவுக்கு T20 ரீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இங்கே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓவரால் டிபெண்ட் ஆன் நிறையா பிளேயர்ஸை எடுத்துகிட்டு பாதி பேர் கஷ்டப்படுவாங்க சார், அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இவங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? ஏன்னா ரகானே வந்து ஓகே இஸ் பெஸ்ட்டு கேப்டன் இருக்கப்ப, பட் T20 ஆல்ரெடி நீங்கள் வெங்கடேஷ் ஐயரை 26 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு திடீர்னு ரகானே வந்து ஆல்ரெடி ஓல்டு, திடீர்னு ரிட்டையர்ட் ஆகிற போகிற நேரத்தில் திருப்பி நீங்கள் வெங்கடேஷ் ஐயருக்கு புது ஒரு யூனிட்டை உருவாக்கவில்லை. அவர் இப்பயே 3 வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ற ஒரு இதுவும் இருக்குல்ல. இல்லை கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல இந்த எம்ஐ பற்றி பேசும்போது அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசணும். ஐ மீன் அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓனரை பற்றி பேசணும். அதே மாதிரி தான் இந்த கேகேஆரோட ஓனர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்டர்ஸ் ஷாருக் கான் அண்டு வெங்கி மைசூர் இருக்காங்களே, இந்த பேர் வந்து எக்ஸலண்ட் மேனேஜர்ஸ். அவங்களுக்கு வந்து டீப் நாலேஜ் உண்டு, பிஸ்னஸ் நோஹவ் உண்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக. அதனால் இந்த டீமை இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி வழி நடத்த போகிறோம், இது மூலமாக நம்மளுக்கு என்ன மைலேஜ் வரப்போகுதுங்கிறதெல்லாம் பக்கா ப்ளூ பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது இப்போ நீங்கள் இப்போ பர்டிகுலர்லி நீங்கள் சந்திரகாந்த் பண்டிட் வந்து மார்வலஸ் கோச், எக்ஸலண்ட் கோச். அந்த டீமை நீங்கள் வந்து டீமை முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் யார், அந்த மேனேஜ்மெண்ட் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இது எந்த மாதிரி இவங்க ஷேப் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஒரு சௌரி பியூட்டிஃபுல்லாக போட்டார். அது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் வெறும் 1.5 கோடிக்கு வாங்கின ஒருத்தங்கிட்ட கேப்டன்சி கொடுக்கறதுங்கிறது எத்தனை டீமில் பண்ண முடியும்? அது எத்தனை பேர், இப்போ எத்தனை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுவாங்க? அது ரெப்புடேஷன். காசு கொடுத்த ஒரு ஆளுக்கு போய் கேப்டன்சி கொடுக்குறான், லூசாடாவை அப்படின்னு பேசிடுவோம் டக்குன்னு நம்ம வாயில் வச்சுட்டு. பட் அவ எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். மேபி வெங்கடேஷ் ஐயர் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் அசட்டாக இருக்கு. அவருக்கு வந்து நீங்கள் ப்ராபபிளி ஸ்ரேயாஸ் ஐயர் போன வருஷம் அவர் நிலநாட்டிக்கிற நிலைமையில் இருந்தார். இன்னொருத்தரை வளர்த்து விடக்கூடிய நிலைமையில் அவரே இல்லை, அவரே தானே வளரக்கூடிய நிலைமையில் இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் அவர் மூலமாக வெங்கடேஷ் ஐயருக்கு அவரை க்ரூம் பண்ணியிருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியலை, இருந்திருக்காது. இப்போ யாரை வச்சு இவரை க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு எப்படி நம்ம ருத்துராஜை தோனியை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணி வந்தாங்களோ, ஜடேஜா ட்ரை பண்ணாங்க சிஎஸ்கேல, ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்சவொடனே டப்புன்னு யங்ஸ்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, அடுத்தது இவன் தான் சொல்லிட்டு தோனியோடையே அப்படி வளர்த்து எப்படி மேலே கொண்டு வந்து தோனியை இப்போ அவருக்கு கீழே ஆட வச்சாங்களோ, அந்த மாதிரி மேபி 1 or 2 years ரஹானை லீட் பண்ண வச்சுட்டு அப்படியே இவர்கிட்ட ஸ்மூத்தாக அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ரஹானை ஒரு சீசன் அவருக்கு கீழே ஆடி எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி கூட பண்ணியிருப்பாங்க. பியூட்டிஃபுல் உங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த கேம் பிளான், ஹவு தே ஆர் கோயிங் டு டிராவல்ங்கிறதோட பிளான் இருக்குல்ல, மார்வலஸ். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.